நீ வண்டியில போற, போய் 10வது நிமிஷத்துல நீ கீழே விழுந்துருவ, உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஆனா நீ விழுபுறதுக்கு முன்னாடியே அதை தடுத்து நிறுத்தப்படுகிறோம். உன்னை மோத வருகிறான் அல்லவா, அவனை நாங்கள் ஆட்கொண்டு இந்த இடத்தில் மோதாமல் வேற இடத்தில் அவனை மோத வைக்கிறோம். அப்ப நீ விழுகல, விழுகாமே போற. விழுந்தால் உனக்கு லேசா அடிபட்டிருக்குன்னா குருநாதர் காப்பாத்திட்டாரு, கடவுள் காப்பாத்திட்டாருங்கிற. ஆனா எத்தனையோ பேருடைய உழுகிறதுக்கு முன்னாடியே நம்ம காத்திருக்கோம். அதனால உனக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் நீ விழுகப்பட வேண்டியவன், ஒவ்வொரு நாளும் நீ மரணம் அடைய வேண்டியவன், ஒவ்வொரு நாளும் நீ வீழ்த்தப்பட வேண்டியவன், ஒவ்வொரு நாளும் நீ கண்ணீர் சிந்தப்பட வேண்டியவன். உனக்கு தெரியாமலே இந்த பிரபஞ்சத்தில் உன் வடிவத்தில், உன் உருவத்தில், உன் தெருவிலே என் போன்ற ஒரு ஆளை இந்த பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்து அதற்குள்ளே ஒரு சக்தியை வைத்து இந்த கால சுழற்சியை கண்டறிந்து அவனுக்கு செய் என்பதை கொடுத்திருக்கிறது. என்னுடைய பணி உனக்கு குழந்தை கொடுப்பதோ, உனக்கு பொன் பொருள் கொடுப்பதோ, உனக்கு வீடு கொடுப்பதோ அல்ல. முற்றிலுமாக இந்த கால சுழற்சியில் எந்த நிமிடம் வேணாலும் உனக்கு எது வேணாலும் நடக்கலாம். அதை காக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. அதற்காகத்தான் நாங்கள் தோன்றினோம். அதுதான் என்னுடைய வேலை. இந்த ரோல, இந்த வேலைய எந்த குருமாரும் சொன்னதில்லை. இதை உணர்ந்து எந்த மக்களும் வணங்கியதில்லை.